உண்மையா இல்ல சொல்லு சாப்பிடுவாங்க என்ன எப்படி இருக்கு மல்லிப்பூ இஞ்சி பேஸ்ட் அதாவது வந்து இந்த பெருங்குடலை வந்து சரியான முறையில் வெட்டி எடுக்க போகிறோம் அதாவது கத்தி ரெடி டேஸ்டாகவும் இருக்கும் உடலுக்கும் பலமாகவும் இருக்கும் அதனடியால் நீங்க நம்பி சாப்பிட்டு பாருங்க ஓட்டக்கூடலையா எடுத்து சாப்பிட இன்னும் அப்படி என்ன சொல்றது நல்ல டேஸ்டா கொடுக்குது அந்த கறக்கு முறக்கன்றது அந்த மீன்ல ரச்சிலாம் இது வேற கறக்கு முறக்கன்றது நைட் முறக்கன்றது டேஸ்டா புளிஞ்சு விடுவோம் அந்த இடியப்பம் புளிஞ்ச மாதிரி బాగా బారేడకు బ్రహ్మింగడకు கூடுதலா அந்த பழைய கால தாக்குக்கு வந்து தெரியும் இந்த பேரகுடல்ல வந்து சமைப்பாங்க அதை சமைச்சிட்டு அதே கறியை விடிய வச்சு சாப்பிடுவாங்க இருந்தா அந்த அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன், நான் செல்வரூபன். அதாவது வந்து இன்னைக்கு எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான். எங்களுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட நீண்ட நாள் ஆசை. ஆனா வந்து ட்ரை பண்ணினாங்க, எந்த விதமான இதுலயும் கிடைக்கல. சரியான சட்டப்பாடனுடைய கிடைக்கல. போனா விட்டா பிடிக்கலாது. அப்ப ஒண்ணுமே செய்யலாது. அப்ப நாங்கள் வந்து போற நேரங்கள்ல வந்து லேட் ஆகினது. ஆனா இன்றைய தினம் வந்து எங்களுக்கு அந்த ஆசைகள், எங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறி இருக்கு. அந்த ஆசை வந்து என்னன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதை நினைப்பீங்க. எல்லாமே வந்து ஒரு பயனுள்ளதுதான். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க எங்களுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். ஓகே, இப்ப வந்து கடல் மீன்ல வந்து பலவிதமான மீன்கள் இருக்கு. அதுல வந்து நீங்கள் பலவிதமான மீன்களை சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற குடலை சாப்பிட்டு இருப்பீங்களா? இல்ல. ஆனா நீங்க நினைக்கலாம் குடல் குடலை வந்து சாப்பிட்டு ஆனா வேற எல்லாமே சாப்பிட்டோம்னா நாங்க சாப்பிடுவோம் கண்டிப்பா. ஏதோ அதான் நீங்க நினைக்கலாம் குடல்ன்றோடனே அப்படி இப்படி என்றது மாதிரி நினைக்கலாம். ஆனா அப்படியே இல்ல. நீங்க என்ன தெரியுமா, சுறா மீன் எடுக்கிறாங்க, பாறை மீன் எடுக்கிறாங்க, அதுல இருக்கிற சட்டைகள் எடுக்கிறாங்க. அது எல்லாமே வந்து சில மருத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது. ஆனா இதுலயும் வந்து நீங்க குடல் என்ற ஒண்ணு ஐயோ குடலோ என்றுங்க. உண்மையிலேயே பாருங்க, ஆடு நான் என்ன சொல்றது, மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி என்றது அதுல கொஞ்சம் குறைவு சாப்பிடுறது. அது இப்பதான் பழக்கம் எனக்கு. ஆட்டுக்குடல் வாங்கினா ஆட்டுக்குடல வாங்கி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்குடல்ல வந்து பாருங்க, நார்மலா ஆட்டுக்குடல் வந்து சாப்பிடுவாங்க. வயிற்று நோக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் சாப்பிடல. நான் வயிற்று நோக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. மற்றது வந்து உடம்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்க மாட்டது மாதிரி. மற்ற ஆட்டிறைச்சியில வந்து நிறைய குளிர்த்தன்மைகள் அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க கண்டது மாதிரி. அதே மாதிரி மீன் சொன்னா எனக்கு உண்மையிலே சரியான விருப்பம். குடல் ரொம்ப விருப்பம் வேண்டாம் தருமையா சொன்னோம். அது காரணம் குடலண்டேக்கு வேணும் கொஞ்சம் சிரிச்சு கொண்டு நிற்கிறான். என்ன சொன்னா சில பேர் வந்து என்னோட வீடியோ பார்க்க நீங்க கூடி ஐயோ குடலையும் வந்து சாப்பிடுறதா, அதுல வந்து மீன்கள் வந்து பலவிதமான இதுகளாக சாப்பிடுமென்று சொல்லி அப்படி என்றது இல்ல. இந்த குடல் மிக அரிதானது. அதாவது இந்த பாறைக்குடல் என்று சொன்னா கூடுதலா இந்த பழைய கால தாக்களுக்கு வந்து தெரியும். அந்த பாறைக்குடல்ல வந்து சமைப்பாங்க. அந்த சமைச்சிட்டு அதே கறியை விடிய வச்சு சாப்பிடுவாங்களா இருந்தா அந்த கறி இன்னும் மிகப்பெரிய ஒரு டேஸ்டா இருக்கும். அது நீங்கள் வந்து இப்ப அவங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, யூடியூப்ல ஓடி எடுத்து போறாங்க. நான் வந்து இதோட இருக்கிறவங்க பழைய காலத்துல இருக்கிறவங்க அந்த பெரிய சமாட்டி மேலோட வயல நான் கதைக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க பாறைக்குடலா என்று சொல்லுவாங்க. சட்டியில என்ன ஊறுதோ இல்லையோ அவங்களோட வாயில ஊறும். அப்படி இருக்கும் பாறைக்குடல் சொன்னா அந்த குடல் இன்றைக்கு எப்படி செய்யறது, என்ன மாதிரி வாங்கி கொண்டு வரதுன்றது ஒவ்வொன்றையும் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு முதலாவதா வந்து பாறைக்குடலை நான் வந்து காட்ட போறேன். பாறை மீனை வந்து வெட்டி எடுக்க போறோம். బాగా బారేడకు బ్రహ్మింగడకు அதே மாதிரி முடிஞ்சு நான் மீன் வெட்டப்போ போனான், மீன் கடையில் போனான், உடல் வாங்குறேன் மூஞ்சே முறை மூஞ்சே முறை எப்படி
அந்த பாடம் நான் நிற்கிறேன். ஒரு போத்தில் கல்லுக்கும் ஒன்றாத பானுக்கும் தான் இந்த பாடெல்லாம் கட்டி நிற்கிறேன். வாங்க பாருங்க கொடியானா ஐயா பாறைக்குடலை வந்து வெட்டி எடுக்கிறத வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாறைக்குடலை வந்து எப்படி சுத்தப்படுத்தணும், அதாச்சும் வந்து பக்கத்துல சந்தைகளை வாங்கிட்டு அந்த சந்தையில கொண்டு கொடுத்தேன் அவங்க சுத்தப்படுத்தி தாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி போட்டு தந்துட்டாங்க. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த பாறைக்குடல் பாருங்க, இதுதான். இது வந்து ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி கிலோ கணக்குல எல்லாம் பெறாது, அப்படி ஒரே ஒரு குடலா தான் பெறும். அந்த குடலை அப்படி இதுக்கு தருவாங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்தா இவன் குடிமையில ஒரு நாளும் சாப்பிடல. அதனாடியெல்லாம் ஃபுல்லா சிரிப்போடியே நின்றவன். ஏன்டா என்னடாப்பா மீன் குடல் சாப்பிடுறதுன்றது மாதிரி தாழ் மாட்டு குடல் சாப்பிட்டு இருப்பேன், நாட்டுக்குடல் சாப்பிட்டு இருப்பேனே. உண்மையா நான் பாறைக்குடல் வந்து நான் சாப்பிட்டேன். ஆனா இன்றைய தினம் வந்து மிஸ்டர் சுமனோட சேர்ந்துதான் வந்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம். எப்படி இருக்குமோ உண்மையில தெரியல. நீதான் சமைக்க நாங்களாம் செய்ய போறோம். ஓகே, அப்ப இத வந்து செய்துட்டு சாப்பிட்டேன்னு சொன்னா உங்களோட வீட்டையில இருந்து நீ ஒரே பாறைக்குடலா தான் இருக்கு மட்டும். நான் ரஜ்ஜி வகையில இருந்து மீன் வகை எல்லாத்தையும் போட்டுட்டு பாறைக்குடல் தெரியவே தெரியா. அப்ப ஜோஜி பாருங்க, அப்படி இருக்கும் பாறைக்குடல். மற்றது வந்து பாறைக்குடல்ல வந்து மற்றது வந்து கடல் விரால் குடல் கூடி சாப்பிடுவாங்க. ஆனா கடல் விரால் வந்து கொஞ்சம் கைக்கிறது என்ன வரும், கொஞ்சம் கச்சலா இருக்கும். ஆனா அதையும் வந்து சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க. இல்ல தம்பி, கச்சலுக்கு அது வந்து வேற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிகள் இருக்கலாம். அது எனக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து குடலை வந்து சுத்தப்படுத்தி போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த குடலை வந்து எப்படி வெட்டி அது எப்படி அது ஒரு டேஸ்டாக வேணும், அந்த டேஸ்ட் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இந்த பாறை குடல்ல வந்து இதுல வந்து நீங்க சொல்ற யோசிக்கிறதா ஒன்றுமே இருக்காது. இந்த இதுல வந்து இந்த பாறைன்ற அந்த நெய், அதாச்சும் வந்து இதுதான் அதனுடைய ஒரு ஈரல். மற்றது வந்து இது ஒரு குடல். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு என்ன ஒரு பேர், அதாச்சும் என்னன்னு சொல்றது, ஸ்நாக் இல்லை ஸ்நாக். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்நாக் தான். எல்லாமே வந்து டேஸ்டா இருக்கும். உண்மைக்குமே சமைக்கிற மாதிரி சமைக்க வேணும். மற்ற இது பூக்குடல், வடிவா இருக்கு. இது வந்து பெருங்குடல், இது வந்து பெருங்குடல். இதெல்லாம் வந்து வடிவா, இது வந்து பெருங்குடல். அப்ப இது வந்து சில பேருக்கு எல்லாருக்குமே சமைக்கிற விதம் வந்து உண்மையாகவே தெரியாது எப்படி செய்ய வேணும் என்றது மாதிரி. இதுக்கு வந்து நாங்க நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட வேணும், போட்டுதான் சரியான முறையில செய்ய வேணும். செய்தாதான் அந்த கறி அப்படி இருக்கும். இப்ப நாங்க இதை வந்து வெட்டி கழுவ போறோம். வெட்டி கழுவேக்க இதை வந்து என்ன செய்ய வேணும்னு சொன்னா, முதலாவது மஞ்சள் போட்டு தான் ஊற வைப்போம். ஊற வச்ச பிறகு அதுக்கு பிறகு இருந்து திரும்ப வெட்டி கழுவணும். கழுவேக்கையும் திரும்ப மஞ்சள் போடணும். போட்டு கழுவி போட்டு இதை வந்து ஒரு வதக்கலா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? வதக்கலா. ஓகே, மஞ்சள் போடுறது வந்து பார்த்துருப்பீங்கன்னா அந்த வெடுக்கு தன்மைகள் வந்து அதெல்லாம் வந்து இல்லாம போயிருமென்றக்காண்டி தான் நாங்கள் வந்து மஞ்சளை போடுறது. மற்றது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கூட போடணும். கூட போட்டால் அது கறி வந்து அப்படி இருக்கும். சின்ன வெங்காயம் அரிஞ்சு கூட போட்டுட்டு அதுக்குரிய வாசனை திரவியெல்லாம் போட்டீங்கடா வேற லெவலுக்கு தான் இருக்கும். வாங்க செய்யறது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு பார்க்குறியல், நாளைக்கு போறியல். உங்களோட சந்தையை பக்கத்தில் போறியல், அண்ணன் பாறைக்குடல் வாங்குறியல். இந்த வீடியோ மற்றது சிலவுகளும் குறைவு தான்டா. பாறைக்குடல் பிரச்சி வெட்டுற பக்கம் பின்ன பாறைக்குடல் இல்லையோ, மீனுக்கு பார்க்க பாறைக்குடல் இல்லை அப்படின்னா சாப்பிட மாட்டேன். அப்படின்னா சிக்கலாம். இது மீனுக்கு பார்க்க பாறைக்குடல் இல்லை. நீங்க நினைக்கலாம் அரிதான சாமான்னு சொல்லி போய் கேட்டா தர மாட்டாங்க. குடலுக்கு மீனை விட விலை கூட சொல்லுவாங்க. மற்றது என்ன சொன்னாலும் அது சில பேருக்கு வாங்குறதும் வந்து ஐயோ இந்த மீன் சொன்னால் அண்ணன் 1/2 கிலோ பேரை தாங்கோ, 1/4 கிலோ பேரை தாங்கோ, 1 கிலோ தாங்கன்னு சொல்லுவீங்க. குடலை பொறுத்தவரை கிலோ கணக்கு இல்லை. குடலின் ஒரு கணக்கை பார்த்துட்டு அதுக்கு ஒரு விலை சொல்லுவாங்க. 1500 ரூபா தான், 1700 ரூபா தான், 800 ரூபா தான் மாதிரி அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் நாங்கள் சுத்தப்படுத்த ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு போதிய அளவாக இருக்க அரிதான கறியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஓகே, உங்களுக்கு போய் பார்க்க முடியும் சமைக்கிறது. இப்போ நான் வந்து இதை வெட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி போட்டு உங்களுக்கு அப்படின்றத காட்டுறேன். சரி, இப்போ நான் வந்து இந்த பாருங்க முதல், அதாவது வந்து இந்த பெருங்குடலை வந்து சரியான முறையில் வெட்டி எடுக்க போகிறோம். அதாவது வந்து கத்தி ரெடி பலாக்கட்டையில் வச்சுட்டு பெருங்குடலை வெட்டி நாங்கள் எடுக்க போனோம்.
வீட்டுக்காரர் சாப்பிடுவேனமோ? இல்லை இல்லை, எனக்கு மட்டும்தான் இது பிடிக்கும். அப்போ அதனடியால் சாப்பிட மாட்டேன். அப்படி இல்லாட்டி இல்லை ஒருக்கா சாப்பிட பண்ணினா நல்ல அம்மான் கொண்டு வந்தா செஞ்சு தருவினா. பாருங்க, இப்போ குடலை வந்து நாங்கள் இப்படி கனவா வெட்டுற மாதிரி வெட்டி அழுத அடுக்க வேணும். அழுத அடுத்தா தான் இதில் வந்து மீன் வெட்டுறதுக்கு, இந்த குடல் வெட்டுறதுக்கு வந்து சிறந்த சாமான் இந்த கத்தியை விட கத்திரிக்கோள் நல்ல இருக்கும். ஆனால் கத்திரிக்கோளை காணல, இப்போ சர்மி நின்றது எங்கே வச்சுட்டு போகணும்னு தெரியல. அப்போ அதனடியால சும்மா சமாளிச்சுனா நானும் மறந்து விட்டேன். பற்றி என்ன கத்திரிக்கோள் கத்திரிக்கோள்டா கரை ரெண்டு வெட்டிக்கலாம். கரை ரெண்டு வெட்டலாம் கத்திரிக்கோள்டா. சரி, இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக வெட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு நான் கலவை அப்படின்றத காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொன்றையுமே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணாமல் வீடியோ பாருங்க. கனவை இது குடல் வந்து வெட்டி அதை வந்து சுத்தமாக கழுவி அதை வந்து எப்படி கையாளுறோம்ன்றது வந்து உங்களுக்கு மிக மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா தான் நீங்கள் அதே மாதிரி செய்தால் தான் கறியாக வரும். ஓகே ஓகே. பாருங்க, இதை வந்து நீட்டு குடல். இதை வந்து நாங்கள் ஒரு அளவாக வெட்டி எடுக்க வேணும். வட்டி எடுத்து இதை வடிவாக நாங்கள் சுத்தப்படுத்துறது தான் இருக்குது விஷயமே. வடிவாக கழுவி எடுக்க வேணும். இந்த குடலை வந்து காட்டுக்கிட்டு இது வந்து அந்த நீட்டு குடல். இது வந்து கடல் விராலுண்டா கணக்க போடக்கூடாது. கணக்க போட்டால் கடல் விராலுக்கு கைக்க பார்க்கும். நைஸாக தான் வட்டி எடுத்துக்கணும். சும்மா ஒரு போட்டு போட்டு விடணும். ரைட்டு, அந்த கழுவி காட்டணும் உங்களுக்கு அப்படிங்க. சரி பாருங்க, நல்ல சுத்தமாக அமிர்தத்தை நாங்கள் கழுவி எடுத்துட்டோம். இனி இந்த அமிர்தம் வந்து எப்படி செய்யணும்னு சொன்னால் இதுக்கு மஞ்சள் போட்டு பிரட்ட வேணும். அளவண்டி இல்லை, நாங்கள் தேவையானதை போட வேண்டியா? ரெண்டு மஞ்சளோட கழுவணும். கழுவினா அந்த வெடுக்கு தன்மையை இல்லாப்போம். ரைட். அதுக்காக தான் இதை வந்து சுத்தபத்தமாக அந்த இதாக செய்யணும். எல்லாத்துக்கும் முறை இருக்குது. இடம் மற்ற இடம் அந்த கேட்க வந்து நெல்லியோட கடையில் நிற்க போறியோ சேர்த்து விட்டோம் சாப்பாடு கடையில் கட்டுமையாக கட்சி தான் கேட்டவங்களே. ஏன்னா 2-3 நாளாக தொடர்ந்து கேட்டுருக்க நல்ல ஆக்களாக கொண்டு வர சொல்லி. அப்போ நான் போயிட்டு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தெரியும் தானே வாகனங்கள் ஓடிக்கொண்டு செய்கிற வழியா நான் போயிடல. அதை இப்போ நீ போறிய சாப்பாடு இல்லை சமைக்கிற? ஓ அதான் அதான் அதான். ஆனால் கொஞ்சம் உள்ள வக்கியாக இருக்கும். ஏன்டா அங்கேயெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட அந்த கடை கொஞ்சம் ஃபேமஸான கடைமா, கொஞ்சம் கஸ்டமர்லாம் கூட வாரது. இந்த ஒன்றா 10:30 விட்டுரு மிராவு. பரவாயில்ல, ஓகே போவோம், பிரச்சனை இல்லை. அவங்க இதை வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு பாட்டிப்பா பிரட்டிட்டோம். இப்போ இதே 2 தடவை மஞ்சள் போட்டு நான் கழுவணும். 2 தடவையும் கழுவி போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து அமிர்தம் வந்து ரெடி ஆகிட்டுது, எல்லாமே கழுவிட்டோம். இனி அமிர்தத்தை நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, அமிர்தம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏடா நல்லா இருக்குல்ல பார்க்கவே? நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. பூ அமிர்தம், அதாவது என்ன பேர்? பூ அமிர்தம். ஓகே, பூ அமிர்தம் இந்த பூவாக இருக்கு. பூ அமிர்தம் உண்டே தான். நான் புது புது பேரெல்லாம் கேள்விப்படுறேன். பேரோட கேள்விப்படுவேன். ஓகே, அப்படி கேட்க இந்த அமிர்தத்துக்கு நாங்கள் தேவையான பொருட்களை தான் இந்த இதோட பார்க்க போகிறோம். அதாச்சும் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட வேணும். சின்ன வெங்காயம் இல்லாதாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் போடலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பையில் தேசிக்காய். இது வந்து ஒரிஜினல் தேங்காய் பால். தேங்காய் பால், தேங்காய் இல்லையா நீங்கள் பவுடரையும் போட்டுக்கலாம். உழவு பால் தேவையில்லை, சருமி தான் செஞ்சுட்டு. மற்றது வந்து கல்லுப்பு, தூளுப்பு என்று சொன்னால் பாவிக்கணும். எங்களுக்கு தூளுப்பு அளவு தெரியாது, கூட போட்டுரும். நிறைய கல்லுப்பு, இடிச்ச தூள், மல்லித்தூள், இஞ்சி பேஸ்ட், ஒரிஜினல் கோகனட் எண்ணெய், அமிர்தம். சமைக்க ரெடி. வாங்க வாங்க. சட்டி ரெடி சமைக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய்,
இப்போ நான் தேங்காய் எண்ணெய் வந்து அளவாக எடுத்துக்கொள்ளவும். அடுப்பு மூட்டை தோல். ஓ மறந்து விட்டேன். ஓகே, அடுப்பு ரெடி. இப்போ நாங்கள் வந்து சட்டி சூடாகுது. சட்டி சூடாயின கையோடைய தேங்காய் எண்ணெயை நாங்கள் அளவாக விட்டுக்கொள்ளவும். எனக்கு விடக்கூடாது. வெங்காயம் பதங்கக்கூடிய அளவுக்கு விட்டு எண்ணெயும் தூள்லையும் நான் ரெடி எடுக்கணும். நான் காட்டணும். இப்போ சத்தம் அது கேஸ் பயமா கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. நீங்கள் கொதிச்சு கொண்டு இருக்க நாங்கள் வந்து இதுக்கு மைட்டங்கள் கொண்டு தேடி பார்ப்போம். சின்ன சீரகம் இதை போடுவோம். நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் விற்கணும் இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு. சின்ன சீரகத்தை விட பெருஞ்சீரகம். சின்ன சீரகம் பெருஞ்சீரகங்கள் வந்து உண்மையிலேயே சேர்த்து கொள்ளலாம். எந்த கரைக்குமே நல்லா இருக்கும். இப்போ வந்து பெருஞ்சீரகம் நான் உங்களுக்கு காட்டையில் நான் சமையும் அடிச்சும் வைக்கவும் இல்லை. டக்குண்டு ரெண்டா கறி போடும். அப்போ அதனடியால் நான் அளவாக பெருஞ்சீரகத்தை போட்டிருக்கேன். இனி வந்து அடுப்பு முதல் அளவாக விடும். அது வெங்காயத்தை நான் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயத்தை போட்டு பொரிய போடணும். வெங்காயம் கூட போடணும். வெங்காயம் கூட போட்டால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கூடத்தான் பட்டி வச்சுக்கிறோம் வெங்காயம். ஏன்னா நாங்கள் அந்த அமிர்தத்தை சாப்பிடும் பொழுது அமிர்தத்தோட வெங்காயம் கடையோட நல்லா இருக்கும். ஆக ஆக வேக விடணும் பண்ணி இந்த வெங்காயத்தை ஒரு அளவான ஒரு 100க்கு ஒரு 60% வெங்காயம் போகினாக்கா ஒன்னிடத்துல வரணும் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த கறி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் சட்டப்படி இருக்கும். சமைச்சிட்டா இப்போ அடுத்து நான் சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும். இல்லை உண்மையாக நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் எந்த கறியினாலும் பாருங்க, வெண்டைக்கு சமைச்சிட்டு அடுத்த நாள் கூடுதலாக வெளிநாட்டில் எல்லாரும் பிரிட்ஜில் வச்சு தான் சமைச்சு சாப்பிட்ற நீங்கள் அதே கறியை சூடாக்கும் பொழுது சூடாக்கி சாப்பிடுக்க அதில் இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் போடுறோம். இப்போ சிக்கனை காய்ச்சினாலும் சரி மட்டனை காய்ச்சினாலும் அதுலேயே நாங்கள் போடுற உப்பு புளிகள் எல்லாம் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டை தரும். இப்போ வெங்காயம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் மதங்கி கொண்டு வரோம். மதங்கி கொண்டு வந்தால் தான் நாங்கள் அடுத்ததாக போடுவோம். ஓகே, வதங்கி அப்புறப்பா இனி நாங்கள் இந்த ரம்ப இலையில ஒரு கொஞ்சத்தை போட போகிறோம். இந்த ரம்பையில் பச்சை மிளகாய் இதெல்லாமே நீ கொஞ்சம் சேர்ந்து எல்லாமே இது கொஞ்சம் நிறைய அவியல். அதாவது இந்த பச்சையில வெங்காயங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நிறைய அவியல் இருக்கணும். மற்ற கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை இருக்குது அதை நாங்கள் போட்டு இதில் நான் கொஞ்சத்தை வச்சு கொள்றது. ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் ரம்பையில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் பச்சையாக இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றாங்க தானே, அப்போ இது பச்சையை நாங்கள் சாப்பிடுவோம் இருந்தால் நல்லா இருக்கும். வித்தியாசமாக லுக் ஒன்று கொடுக்குமே. பக்கத்தான் நிற்கிற அவர் என்னுடைய ஆவி. சரி, நல்ல பச்சை வாசனை கொண்டு வருது பாத்தி என்ன? நல்லா தான் கிடக்கா, மணியை தான் பெரும் போடாக்கா. இனி இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா பேரக்கூடாது சாப்பிட்றேன்டா இங்கே வாங்கும் வீடியோ பார்த்துட்டு. இனி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஓகே. இப்போ இது வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டுது. இனி வந்து நாங்கள் எங்களுடைய அமிர்தத்தை இதுக்கு நான் போட போகிறோம். அதாவது வந்து மஞ்சள்ல ஊறிப்போ இருக்குது அமிர்தம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் இப்படியே போட்டு அப்படியே இதாண்டி கட்டும் வருதா பிரட்டி வருவோம். கொஞ்சம் சூம் பண்ணி எப்படி வாசம் இந்த மாதிரி தான் கிடக்கு. நாங்கள் கொஞ்சம் மரட்டில் தான் இதை செய்ய போகிறோம். இதுக்கு நாங்கள் உப்பு போடணும்.
காணையிலேயே கடை இஞ்சி போட்டு விட்டுருவாங்க. தேவைக்களவான உப்பு தேவையில்லை, அப்புறம் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். கூடினா பேசிக்க. இந்த குடாலில் இருந்து தண்ணி பெருகும். மூடி வைக்க தேவையில்லையோ கொஞ்சம் மூடி வேணும், இது பெருகும். இவா இதை நீ அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை விட்டா இது அவிஞ்சி வரட்டும். அவிஞ்சி வரோட்டு காட்டுறோம். கொடுப்பா நீங்கள் தீரட்டு. இப்போ இதை பாருங்க, நாங்கள் எல்லாம் போட்டு இப்படியே விட்டுருக்கிறோம். இதை நீ கொஞ்ச நேரம் அப்படி அவிஞ்சி வேகி கொண்டு வராக்காண்டி இதை மூடிட்டு விட போகிறோம். இதை வேகி கொண்டு வந்த பிறகுதான் நாங்கள் ஒரு அளவான பாலை விட்டு தூளும் போட்டு திருப்ப மூடி வைப்போம். மூடி வச்சா தான் அதில் எல்லாம் ஊறி கணக்கானதுக்கு வேறு. அதுக்கு பிறகு விடையிற வேறு தான் இடப்பட்ட தூரத்தில் வரைக்கும் தான் நம்மளுடைய அந்த இஞ்சி பேஸ்ட்டோட அது எல்லாத்தையுமே போடணும். இப்போ போடக்கூடாது. எல்லாருமே அந்த வெங்காயம் வதக்கான் இஞ்சி உள்ளி போடுவீங்க. நான் கொஞ்சம் அவிய விட்டு அப்புறம் போடுறோம். காரணம் என்றால் இதுக்கு பிறகு இது சேர்ந்து பிடிக்கும். இஞ்சி உள்ளியில் வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ என்ன ஒரு வசம் வருது இல்லை? நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ பால் விட தேவையில்லை மயக்கிற காரணம் என்ன, இதுலேயே தண்ணி பெருகி கொண்டு இருக்குது. அப்போ வந்து நான் மூடி வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் தூளும் கொஞ்சம் போட்டுட்டு தூளாக போட போடணும். இப்போ தூள் இடிச்சது அளவாக பார்த்து போடுங்க. வைக்க முடிய நேரம் தூளை போட்டு பிரட்டுவோம். காணாது தூள் காணாது. இப்படி தண்ணி தன்மையாக கிடக்கு என்ன குடல்ல இருந்து பெருகுது என்னது தண்ணி. அதில் போட்டு நம்ம தண்ணி போட்டு வத்த வச்சு கூட எல்லாம் செய்யணும். இந்த தூள் பால் விட தேவையில்லை போல அங்கடா கடா குடலுக்குமா நெஞ்சு. ஆனால் பால் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்க மாட்டேன். இல்லையே தேவையில்லையோ வத்தலை பார்த்து விடும். வாங்க இவ்வளோ தூள் காணும். அது பசி வந்துட்டு தூள் காணும். மூடி விடுங்க அப்போ வந்து. இனி நாங்கள் இப்படி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது அந்த இதுக்குரிய வாசனை தேவையும் அதே மாதிரி கொஞ்சம் போடவும். வரிச்சி ஜரகத்தூ ஓகே. மூடி வைக்க போகிறேன். கண்டு ரெடி ஆச்சாச்சு. பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் பால் விட்டு தான் இதை அவிய விட, அப்படி தூளோட சேர்ந்து அவிய விடப்போம். தூள் போட்டு பிரட்டியாச்சு. இப்போ நான் கணக்கில் கொஞ்சம் பாலை விட்டு தண்ணி பெருகி கொண்டு வந்தோடையா நான் விடையில. அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஒரு வித்தியாசமான சமையல் தான். அப்படியே மூடி விடுங்க ஒண்டால. நாங்கள் இப்படியே மூடி விட போகிறோம். இதை பற்றி கொண்டு வர விட்டு பார்ப்போம். சரி, இப்போ நான் வந்து இப்போ திறந்து பார்க்க போகணும். பாருங்க, மணியை தான் இருக்கேன் என்ன இது நீ கட்டப்படியாக கிடக்கும். இதுக்கு மேலே எல்லாமே இதுக்கு மேலே கருவேப்பமிலையும் ரம்பையிலையும் போட்டு விடுறோம். போட்டுட்டு திரும்ப ஒரு கிண்டி விடுறோம். தூளெல்லாம் காணும். உண்மையிலே டேஸ்ட் பண்ணி பாருங்கக்கா. ஒன்று எடுத்து பா பெருங்குடல் ஆடுங்க. போட்ட ரம்பையில் ஒரு அவத்தட்டி எண்ணெய்களை ஊற்றிப்பட்டு வேறு லெவலில் தான் இருக்குமா. நான் தான் செஞ்சேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி போய் சரியாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்ட மிஸ்டர் சுமன்
காய்ச்சின குடல் கறியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கா. பார்க்கவே சும்மா இன்னொரு ஆசையாக கிடையாது. எங்களுக்கு எப்படி இருக்காண்டு வேறு சும்மா சொல்லக்கூட உண்மையை சொல்ல. உண்மையில அந்த மாதிரி தான் கிடக்கா. உண்மை சாப்பிடவே இல்லை. அந்த கறியை பார்க்க தெரியுது அந்த மாதிரி தான் இருக்கும் போல கிடக்கு. நீ இறக்கி போட்டு தேசி புளி எல்லாம் போட்டு கூட மணியா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்ல. ஒன்று சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டு பார்த்தீங்க? இல்லை இல்லை நீ சாப்பிட்டு பார்த்து இன்னும் தூள் சுடுதுடா. அந்த நெருப்பு அப்படி என்ன சரியில்லைண்டா சரியில்லைன்னு சொல்லு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு. உப்பு காணா தூளும் கொஞ்சம் போடணும். மற்றபடி அந்த தான் கிடக்கு. அந்த கருப்பு நோட்டு பத்தியோ உடல் தன்மையா தூள் காணும். தூளை உப்பை வேண்டாம் போடுவோம். தூள் கொஞ்சம் போட்டு தூளோட அடி உப்பும் கொஞ்சம் போட்டு தேசிக்காய் எல்லாம் புளிஞ்சு விட வேறு லெவலில் இருக்கும். என்னோட சாப்பிட்டேன். சாப்பிடு படியே சாப்பிடு அள்ளி சாப்பிடு. எப்படி இருக்கடா? மேலே சத்தியமா வீடியோ பார்க்குறீங்க மறக்காம உங்களுக்கு ஒருவேளை சாப்பிடாவடியா பிடிச்சிருக்காது. இந்த குடலை வந்து நீங்கள் வேண்டி சமைச்சிருங்களா இருந்தால் வேறு லெவலுக்கு இருக்கும். உண்மை நாங்கள் எதுக்குமே வந்து நாங்கள் தேவையில்லை என்று நாங்கள் ஒதுக்குறோம். எதனாலும் நாங்கள் விருப்பப்பட்டுதான் சமைச்சு சாப்பிட்றோம். உப்பு கொஞ்சம் போடுவோம். உப்பு கொஞ்சம் போட பார்ப்பேன். உனக்கு வயிற்று நோய் கொஞ்சம் உப்பு போடு. இப்படி போட்டு போடு. இப்படி அள்ளி கொட்டி விட்டுறாது வந்து சும்மா 2 கையில் எடுத்து போடு. 2 கையில் எடுத்து போடு. விராட்டி விடுறாங்க கொஞ்சம். எங்க மூடி எங்க கரண்டி விரட்டி விடுறாரு. மூடியாலே விரட்டுறாரு. இல்லை இதுக்கு மூடி உப்பு மூடி வைக்கிறாரு. இப்போ உப்பு போட விரட்டுறோம். எங்களை சமையல் இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்போ வீட்டுக்காரன் சாப்பிட மாட்டேன் தானே. ஒரு நோம்பலாக 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். அப்போ எங்களுக்கு ஏற்ற இதான் பதமாக நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நல்லா தான் கிடக்கு உண்மையில். அதுக்கும் வந்து நான் குறைச்சாச்சு. அடுத்த கட்ட வந்து மூடிட்டு போகிறோம். ரக்கைக்க தேசிக்காய் எல்லாம் புளிஞ்சு விடுவோம். சரி அப்படி கடைசி மூடு ரக்கை நீங்கள் ஒன்றும் இல்லை தானே. சரி தானே உப்பு போட்டுட்டேன். இதுக்கு மிஞ்சி நல்லா நாங்கள் மூடி விட்டு அரிஞ்சு போடும். அதுதான் அதுதான். அப்போ என்ன ரக்குவோமா? ஓகே இதான் கறி. இல்லை இல்லை இது சரி இது அவிஞ்சிச்சு எல்லாமே சரி. மூடி போட்டா சரி. ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க நல்ல மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் குடல் கறியை வந்து நல்ல மாதிரி காய்ச்சி முடிஞ்சுது. இப்போ அடுத்த கட்டமாக தேசிக்காய்த்தான் நாங்கள் கொஞ்சம் புளிஞ்சு விடத்தானே வேணும். இங்கே எப்படி கண்டு தேசிக்காய்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தானே. இதை நாங்கள் இப்போ மூடியெல்லாம் வச்சுட்டு நைஸாக புளிஞ்சு விடணும். அந்த இடியப்பம் புளிஞ்ச மாதிரி பார்க்குறது மேலே சரியா. இதுக்கு கொஞ்சம் கரண்டி கொஞ்சம் புளிஞ்சு எடுப்போம். சத்தம் மட்டும் கிடக்கணும். அப்படியே விட்டு விடு. அப்படியே விடு. அப்படியே அப்படியே ஒரு வரட்டு வரட்டி விடு. இல்ல இல்ல காணும் 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 காணும். ஒன்று சாப்பிடுவா கட்டோ சாப்பிடுவேன். தேசிக்காய் புளி விட்டா இல்லை போடுங்க. இங்கே வாய் ஊர்ற தெரியுதா? எப்படி இருக்கு? இப்போதான்டா அந்த கடவுள் இப்போதான் பேர்ல கிடக்கும். நான் வீடியோக்கான நீங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நான் வீடியோக்கான சொல்லல உண்மையில வேற குடல் பேர் லெவலில் இருக்கு. சத்தியமா உண்மையா போய் சொல்லணும் இல்லை நல்லா கிடக்கு. இப்போ நீங்க சாப்பிட்டு பார்த்தா சொல்ல ஒரு வித்தியாசமா டேஸ்ட் ஒன்றை கொடுக்குது. என்ன நல்ல டேஸ்ட் ஒன்றை கொடுக்குது பாருங்க. என்னையும் கொண்டு சாப்பிட சொல்லி கொண்டு நிற்கிறேன். ஈர பக்கத்தை ஒன்று சாப்பிடுங்க பிடிக்கணும் இருக்கும். எப்படி தேசிக்காய் விட்டோன்னு தான் அந்த தன்மையாக கிடா தெரியுமோ. எப்படி அந்த கிடக்குமா? சோறு தேவை இல்லை. ஓட்டக்கூட இல்லையா? அம்மா எப்படி மற்ற இந்த குடலை எப்படி உண்மை எப்படி இந்த வாழ்க்கையில் சாப்பிடல தெரியுமா? உண்மையா பேரக்குடல் இதுதான் பெஸ்ட் டைம் சாப்பிடும். அந்த மேரிக்கு எடுத்து சாப்பிட இன்னும் அப்படி கிடக்கா. என்ன சொல்றது? இந்த நல்ல டேஸ்டா கொடுக்குது. அந்த கறக்கு முறக்கன்றது அந்த மீன்ல ரச்சில எல்லாம் இது வர கறக்கு முறக்கன்றது நைஸ் நொஸ்கன்றது உப்பு வருது புளி வருது. அப்படி நீ இருக்க சாப்பிடுங்க. கொண்டா கொண்டா அப்படியே சாப்பிடுங்க. இப்ப இப்படி கண்டு புடா கொடுங்க. பிராடி போட்டா சாப்பிடுவோம்.
இது எதை எடுத்து சாப்பிடு என்ன எடுத்து சாப்பிடு எடுத்து சாப்பிடு இது என்ன சாமி அது வில் பட் சாப்பிட்டு பார் பில் பட் ஓ எப்படி ஆ பில் பட் என்ன இல்லை ஆமாண்ணே உண்மையா இல்லையா இது என்னதான் இது லிப்போனா லைட் சைடில் வர்றது உண்மையா சோறு தேவை இல்லை சரி சத்திய நம்பிக்கையோட தீபி உட்காந்து சாப்பிடுவேன் நீ கட்டோட நீ சொல்ற காண்டி வைக்கவா ஒருக்கா போ அந்த பூக்குடல் இருக்குல்ல ஓ பூக்குடல் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடுவேன் எப்படி கிடையாது மஸ்கத்தனுமே கிடைக்க முதல் பூக்குடல் அப்படி கிடையாதுடா நீ பூக்குடல் சாப்பிடல இல்லை இல்லை ஓட்டக்குடல் மட்டும் சாப்பிட்டு சாப்பிடுவோம் வெளியில பூனை நிக்குது குடலின் வாசத்துக்கு பூனை வருது பலனதுக்கும் இதெல்லாம் தடியில் வெளுத்தி போடுது கோப்பையெல்லாம் அம்மா ஆசையா கிடக்குறா அப்பா என்ன கேட்குறா அம்மா அது பொடிகள் வந்தாலும் வந்துடுவாங்க கதவை கட்டி விடு வேலைக்கு கடவுள் ஐயா கதவை கட்டி விடா கேட்டேன் வழி கேட்டேன் வந்துடுவாங்களா ப்ரோ இப்படி கரை சரி தலைமையும் செஞ்சிருக்காரு இந்த அண்டி வச்சு சாப்பிட்ட மாதிரியும் அந்த ஒரு சில குடல் இது உள்ள மாதிரி இல்லை உண்மையாவே அந்த ஒரு சில குடலை பாருங்க அந்த டைட்டாக கிடைக்கல அதான் அடுவேன் கருக்கு முறுக்குண்டுறா அதான் எனக்கு தெரியும் என்னன்னு இந்த பூக்குடலை நீ சாப்பிட்ட ஓகே பூக்குடல் சாப்பிட்டு பாரு பூக்குடல் கிடக்காது ஓ நாட்டி பூக்குடலை சாப்பிட்டுட்டு நீ சொல்லு ஸ்வீஸ் கேன்வாஸ் மாதிரி இருக்கோ இல்லையோ உண்டு இந்த இதான் அந்த பூக்குடல் இஞ்சி வரங்க நடுவில் ஓட்டியா கிடையாது சொல்ல வார்த்தையே இல்லை உண்மையா அஞ்சமா தான் கிடையாது சரி ஓகே இடியப்ப குடல் சாப்பிடுவோம் கரண்ட்டுக்கு மேலே இடியப்ப குடல் இந்த இடியப்பம் மாதிரி தும்பு மாதிரி ஆனா நாளைக்கு இந்த குடல்ல நிறைய பேர் இது ஒருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீ சொல்லு உண்மையா இல்லை சொல்லு உதவ சாப்பிட்டு பார்த்து சொல்லு ஐயோ என்ன அந்த நாகடகு அப்படி இருக்கு இந்த கொச்சிக்காய் கொண்டு கடிப்போமா கடிச்சு பேர் அதுவும் அப்படிதான் இருக்கு ஆ சொல்லு வேலை இஞ்சி வேணா ஒருக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் வா வரக்கடு வா போ போ இங்க வேறுவா இவன் சொன்னவங்க வந்து இதுதான் இந்த இடியப்ப மாதிரி இருக்கு பாப்பா இது அப்படியே கெட்ட இல்லை ரைட் இங்க வேறுவா அப்படியே அம்மா அப்படி ஐயோ வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா இப்படி சாப்பிட்டதே இல்லை என்னடாப்பா இது குடல் அம்மா என்ன இப்பதாண்டா உரைக்கு தெரியுமா கடவுளா அப்பா என்ன டேஸ்டா என்ன சொல்ல எனக்கு இல்ல உண்மையா சீரியஸா அந்த மாதிரி தான் கிடக்கு என் வாழ்க்கையில நான் இப்படி சாப்பிட்டதே இல்லை சொல்ல ஒன்றுமே இல்லை உண்மையா ஒன்றுமே இல்லை மற்ற குறை சொல்றதுக்கு மட்டுமே இல்லையாப்பா இல்லைன்னா இப்படி நாங்கள் சொல்ல மாட்டேன் இப்படி செய்யவும் மாட்டேன் செயல்படவும் மாட்டேன் இப்படி சாப்பிடவும் மாட்டேன் மற்ற பாருங்க என்ன கிளற பாருங்க கிளற பாருங்க எப்படி கிடக்கண்டா சூ ஆனா வீட்டுக்கார் சாப்பிட்றா இருந்தா ஈரலை துண்டை பார்க்க பேக்க போடுங்க பாருங்க லுக்கரை கொடுக்குது அப்ப பொதுவா இப்ப வயசு உணாக்களும் சாப்பிடக்கூடியமே இருக்கும் அப்ப சினாயில வந்து என்னன்னு சொல்றது அந்த கொழுப்பு தண்ணியில சேர்ந்தோடியா அந்த அப்படி நீங்க சினாவன் சாப்பிடுங்க இல்ல எனக்கு வேண்டாம் இன்னும் சின்ன வேண்டாம் சின்ன வேண்டாம் சின்ன வேண்டாம் சாப்பிட்டு பாரு போ உண்மையா நான் சொன்ன மாதிரிமா சொல்றது சின்ன சின்ன எடுத்து வச்சுனீங்க இல்ல நீ தேடி எடு சின்ன விடாத தேடி எடு நீ சின்ன தாண்டா எடுத்து சாப்பிட்ட அவட காண இல்லம்மா ரைட் இங்க பாத்தியோ தடா அண்ணா அதெல்லாம் எப்படி என்று வேற சின்ன சின்ன ரெண்டு எடுக்கணும் அள்ளி வை இதான் சின்ன பாத்தீங்களா இதான் அந்த சின்ன இந்த தன்மையை கொடுக்குது
இது 2 விதமான சின்ன கிடந்தது ஒரு ஒன்று வித்தியாசமான என்ன புரியாது சோறவே இல்லை தொழில்களை சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சரி உண்மையா வேற லெவலுக்கு இருந்துச்சுண்ணே. ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க பாருங்க கரையை மறுபடியுமா பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படித்தான் இருக்குது சின்ன இருந்து எல்லாமே. அப்போ நாங்கள் வந்து வீடியோ நாங்கள் வந்து செய்த வந்து பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு புதுவிதமாக இருந்திருக்கும். மற்றது வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டது காட்டினது உங்களுக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும். காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சாப்பிட அவனை பார்க்க விட்டு சாப்பிட எனக்கு பிடிக்கல. உனக்கு என்ன வைக்கிறது? இல்லை எனக்கு வந்து ஒரு அந்தரமா இருந்திருக்கு. நீ மட்டும் தனியாக சாப்பிட்டு இருந்தா அந்தரமா இருந்திருக்கும். கேட்டபடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப அதனடியால தான் நாங்கள் எங்களுடைய அன்பின் பெருமாற்றத்தை நீ வா நான் வாண்டதை பார்த்திருப்பீங்க. ஆனா அது வந்து உண்மையாகவே எங்க நான் அமிர்தம் சொல்லி இருந்தேனே கடைசி நேரத்துல அது அப்படி இருந்தது. அமிர்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து பொய் இல்ல. நீங்களும் உங்களோட வீட்டுல இதை வந்து சாப்பிடு பாருங்க. பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லையா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்க. வேஸ்ட் ஆகக்கூடாது, எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டை கொடுங்க. கண்டிப்பா அது எப்படி இருக்குமன்றதை நீங்க வந்து வாங்கி அதை சுவைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தான் அதோட சுவை உங்களுக்கு கண்டிப்பான முறையில விளங்கும். இதுல வந்து எந்த விதமான நீங்க வந்து மறுபடியும் நான் சொல்லிக் கொள்றோம். இதுல வந்து அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அசுத்தம் என்ற அப்படி என்ற அளவுக்கு அங்க ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பொருட்களை தான் நாங்க கொண்டு வராது. சரியில்லைன்னா நானே உங்களை விட சரியான அறிவிப்பு பிடிச்ச ஒரு ஆள். நாங்க வந்து இதையுமே சாப்பிட கொள்ள மாட்டேன். டேஸ்டாகவும் இருக்கும், உடலுக்கும் பலமாகவும் இருக்கும். அதனடியால நீங்க நம்பி சாப்பிட்டு பாருங்க, செய்து பாருங்க. நாங்க செய்த விதம் எங்களுக்கு திருப்தியா பிடிச்சிருந்தது. நான் செய்தது வந்து விளையாண்டது மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அந்த கடைசி நேரத்துல அது தண்ட குணத்தை காட்டி நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டாங்க. அது வந்து உண்மையா பாத்தீங்கன்னா இதான் வந்து பெஸ்ட் டைமா நானும் வந்து சாப்பிடுறேன். நீ என்ன மாதிரி சாப்பிட்டுருக்கேன். உண்மையா வந்து நான் தான் இது இந்த பாரக்குடலை வந்து இதான் வந்து நானும் பெஸ்ட் டைமா சாப்பிட்டுருக்கேன். உண்மையா இதே ருசியை வந்து நான் வந்து நாளைக்கு நான் வீட்டை வண்டி கொடுக்கறது ஒரு அம்மாவுக்கு கொடுக்க காட்டி தான் பொம்பளை செய்ய அது இன்னும் நல்லா இருக்கும். பட்ல செய்ய நல்லா இருக்கும். ஓகே அப்ப பார்த்துருப்பீங்க. சந்தோஷம். இந்த கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.